Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பைத்தான் பேப்பர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். ஆனால் இந்த பைத்தான் பேப்பர்லேயும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியான பேப்பர் தான். இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், அரியர் வச்சுருக்கிறோம், பரவாயில்ல, அரியர் வைக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்வாக இருந்திருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உடல் அதாவது ஃபீவர் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம் டைமில் அந்த நாள் கூட என்னாச்சும் அரியர் வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த செமஸ்டரில் அந்த அரியரை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, இப்போ நம்ம பார்க்க போறது 2 மார்க்ஸ். சரியா, நம்ம சேனல்ல எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதிகமா நம்ம வந்து சொல்றது 2 மார்க்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா 16 மார்க் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோ நான் கொடுத்துறேன். சரியா, 2 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. 2 மார்க் கொஸ்டினுக்கு மொத்தமாகவே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸோடு இருக்குது. சரியா, அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் அல்காரிதம். அப்போ அல்காரிதம்னா என்னங்கிற கொஸ்டின் வந்து அடிக்கடி நமக்கு என்ன பார்த்தா கேட்குறாங்க. நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் லிஸ்ட் தி பில்டிங் பிளாக்ஸ் அண்ட் அல்காரிதம், அதுக்கப்புறம் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் லிட்ஸ் இட்ஸ் டைப். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வித் ஆன்சர்ஸோட என்ன பார்த்தா சூப்பராக இந்த பிடிஎஃப்ல இருக்குது. மொத்தம் 20 கொஸ்டின் இருக்குது யூனிட் 1ல். யூனிட் 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். சரியா, ஏன்னா யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரியா, இதில் மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 கொஸ்டின் வந்து யூனிட் 2ல் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக அதாவது இதில் வந்து சின்டெக்ஸ் வந்து அதிகமாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ரிக்ரெஷன், சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மொத்தமே வெறும் 17 பேஜ் தான். இந்த பிடிஎஃப்ல வந்து வெறும் 17 பேஜ் தான். யூனிட் 4ல் 20 கொஸ்டின் இருக்குது. கடைசி யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்குது. மொத்தமாக இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக 10ல் 8லேருந்து நீங்கள் 10 கொஸ்டின் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் எழுத முடியும் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும். சரியா, ஃபஸ்ட்டு 2 மார்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு பார்த்தா 16 மார்க் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.